வணக்கம் மக்களே. கந்தபுராணம் பகுதி 7. பரமேஸ்வரன் தன் முன் அமர்ந்திருக்கும் ஜனகாதி முனிவர்களை நோக்கி, நீங்கள் எப்போதும் என்னை தியானித்து கொண்டிருங்கள், தேவ காரியங்களுக்காக நான் சென்று வருகின்றேன் என்று அங்கிருந்து மறைந்தார். சிவபெருமான் இமயத்தை அடைந்தார். பார்வதி தேவி தவம் இருக்கும் பர்ணசாலையை நோக்கி நடந்தார். ஆசிரமத்தை நெருங்கிய சமயம் அவர் தன்னை தள்ளாத குடுகுடு கிழவர் வேடமாக மாற்றிக்கொண்டார். சகல வேதங்களையும் கற்றறிந்த வேதியருக்குடைய எல்லா சின்னங்களுடன் அடியெடுத்து வைத்து நடக்க முடியாதவர் போல நடந்து கொண்டிருந்தார். அவர் கையில் இருந்த மூங்கில் தடியை ஊன்றி ஆடி ஆடி அசைந்து வந்தார். பார்வதி தேவி தவம் இருக்கும் ஆசிரமத்திற்கு யோகிகளும் முனிவர்களும் வந்து தேவியை தரிசித்து வணங்கி அவள் அளித்த தேவ பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றார்கள். வயது முதிர்ந்த வேதியர் உருவத்தில் இருந்த சிவபெருமான் மெல்ல ஆசிரமத்தினுள் காலடி எடுத்து வைத்தார். பார்வதி தேவியின் தோழிகள் நடக்க முடியாமல் வரும் அவரை ஆசிரமத்திற்குள் 2 பக்கங்களிலும் பற்றி அழைத்து வந்து தேவியின் முன் நிறுத்தினார்கள். தேவி அவரை வழங்கினாள். அவரது கிழ உருவம் கண்டு மனம் இறங்கினாள். வேதியரின் உடலில் இருந்து பெருகும் வியர்வையை பட்டு வஸ்திரத்தால் துடைத்தாள். அவரை ஒரு ஆசனத்தில் அமரச் செய்து தோழியிடமிருந்து விசிறியை வாங்கி விசிறி கொண்டிருந்தாள். பக்கத்தில் நின்று விசிறும் பார்வதியை பார்த்து வேதியர் சொன்னார், மாசு மறுவற்ற அழகுடைய மங்கையே, சகல மங்களங்களும் நிறைந்த பாவாய், தவத்தில் ஈடுபட்டு உடலை வருத்தி கொள்வதால் உனது பிரகாசமான அழகு சிறிது குறைந்தது போல் காணப்படுகின்றதே. எந்த ஓர் அறச்செயலுக்கும் முக்கியமானது உடம்புதான். உடம்பை பாதுகாப்பாவிட்டால் எந்த அறத்தையும் பூரணமாக செய்ய இயலாது. அழகும் இளமையும் கொஞ்சம் நீ எதற்கு தவம் இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். மகேஸ்வரிக்கு சமமான உன்னை யோகிகளும் முனிவர்களும் வணங்குகின்றார்கள். என்னை வேற்று மனிதனாக நினைக்காதே. நீ யாரை நினைத்து தவம் இருக்கின்றாய்? நீ ஆசைப்பட்டு மணக்க விரும்பும் அந்த பாக்கியசாலி யார்? என்னிடம் வெட்கத்தை விட்டு சொல்லு. வயோதிகனான நான் நீ சொல்வதை வேறு ஒருவரிடமும் சொல்ல மாட்டேன். உனது மனோபிஷ்டம் நிறைவேற என்னால் இயன்ற உதவியை செய்வேன் என்றார். வேதியர் சொன்ன கேள்வியை கேட்டு பார்வதி தேவி ஜெயை விஜயை என்கிற 2 தோழிகளை அழைத்தாள். சகல வேத சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவராக காணப்படும் இந்த வேதியரிடம் நான் எதற்காக யாரை நினைத்து தவம் செய்கின்றேன் என்பதை விவரமாக கூறுங்கள் என்று கட்டளையிட்டாள். வேதியருக்கு கனிகள், அமுதம் ஆகியவற்றை கொடுத்து உபசரித்தார்கள். வேதியர் அவற்றை புசித்து மகிழ்ந்ததும் தோழிகள் சொல்லத் தொடங்கினார்கள். சகல சாஸ்திர பண்டிதரான வேதியரே, எங்கள் தேவி உடலை வருத்தி தவம் செய்யும் காரணத்தை சொல்கின்றோம். பர்வராஜனின் மகள் இவள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஜடாதரரும் சகல புவனங்களுக்கும் அதிபதியும் ஆதி அந்தம் இல்லாதவரும் எல்லா மங்களங்களுக்கும் மூலாதாரமானவரும் அனைவருக்கும் எல்லா நன்மைகளையும் வழங்குபவரும் பக்தர்களை காத்து ரட்சிப்பவருமான மகாதேவரை தாம் கணவராக அடைய வேண்டும் என்று தவம் புரிகின்றார். நினைத்தவர்களுக்கெல்லாம் அருள் புரியும் கங்காதரன் பல காலம் தவம் இருந்தும் எங்கள் தேவிக்கு இன்னமும் மனமிறங்கி காட்சியளிக்கவில்லை. அவளுடைய மனோபீஷ்டம் நிறைவேற இன்னமும் அருள் புரியவில்லை. இதனால் எங்கள் தேவி மேலும் மேலும் கடுமையாக தவத்தில் ஈடுபட்டு வருகின்றார். தங்களை போன்ற பெரியோர்கள் ஆசி கிடைத்தால் கட்டாயம் எங்கள் தேவியின் விருப்பம் நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை என்றார்கள். தோழிகள் இருவரும் சொன்னதை கேட்ட வேதியர் கைகொட்டி நகைத்தார். தேவி, உன் தோழிகள் சொன்னது உண்மையா? இல்லை இந்த கிழவனை கேலி செய்ய இப்படி கூறினார்களா? உண்மையை சொல் என்று பார்வதியை பார்த்து கேட்டார். பார்வதி தேவி தலை நிமிர்ந்து வேதியரை நோக்கினாள். 3 காலங்களையும் உணர்ந்த முதியவரே, சகல சாஸ்திரங்களையும் அறிந்த சகலகலா பண்டிதரே, உம்மை போன்ற ஒருவரிடம் யாராவது கேலி பேச்சு பேசுவார்களா? அதற்கு துணிவுதான் ஏற்படுமா? தேவர்களும் முனிவர்களும் போற்றும் அங்கிங்கெனாதபடி எங்கும் வியாபித்திருக்கும் சர்வேஸ்வரனை கணவனாக அடைய வேண்டும் என்கிற எண்ணம் சிறு வயதிலேயே எனக்கு தோன்றிவிட்டது. அவரை தவிர வேறு எவரையும் மனத்தினாலும் வரிக்க மாட்டேன். அநாதிநாதனான கைலாசபதியையே கணவனாக அடையப்பெற தாங்கள்தான் ஆசி கூற வேண்டும் என்றார். பார்வதி தேவி சொன்னதை கேட்ட வேதியர் தலையை ஆட்டி கையை உதறி சொல்லத் தொடங்கினார். ஐயோ பரிதாபமே! பர்வராஜன் மகளாக பிறந்து மன்னாதி மன்னனை மணந்து சுகபோக வாழ்க்கை நடத்த வேண்டிய நீ இப்படி புத்தி பேதலித்து போகலாமா? உன் மனதை இப்படி கெடுத்தவர் யார்?
நீ மணக்க விரும்பும் அந்த மகாதேவனை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் புலித்தோலை ஆடையாக கொண்டவன், மண்டை ஓடுகளையும் எலும்புகளையும் ஆபரணமாக கொண்டவன், தலையில் ஜடாமுடி, சந்திரன், பாம்பு இவற்றுடன் கங்கை என்ற மாதையும் வைத்து கொண்டிருப்பவன், சுடுகாட்டு சாம்பலை உடல் முழுதும் பூசிக்கொண்டு நர்த்தனம் ஆடுபவன், பித்தன் பேயன். அவனை எப்போதும் பூதகணங்கள் சுற்றியிருக்கும். இவ்வளவு லட்சணங்கள் நிறைந்தவனையா நீ மணக்க விரும்புகின்றாய்? அந்த பித்தனை பேயனை மணப்பதனால் நீயும் தோளையும் எலும்புகளையும் ஆடை ஆபரணங்களாக அணிய நேரிடும். சுடுகாட்டில் அவனோடு வாசம் செய்ய வேண்டி வரும். திருமணமாகும் இளம் பெண்கள் தம் கணவனோடு இன்பமாக காலம் கழிக்க பல அழகிய நகரங்களுக்கு செல்வார்கள், அழகிய மாளிகையில் வசிப்பார்கள். இவனை மணந்தாலோ சுடுகாட்டிற்குத்தான் அழைத்து போவான். அதுதான் அவனுடைய உல்லாசபுரி. அங்குதான் உனது இன்ப வாழ்க்கை ஆரம்பமாக வேண்டும். பேரழகியும் பர்வதராஜனின் மகளும் பருவ வயதினுமான நீ இனியும் அந்த பேயனை மணக்க விரும்புகின்றாயா? உன்னுடைய நன்மைக்காக இதை சொல்கின்றேன். நான் பார்ப்பதற்குத்தான் கிழவன். நீ ஆசைப்படும் மகாதேவனை விட இளமைக்கட்டோடு இருப்பவன், சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவன். என்னிடம் பல நல்ல குணங்கள் இருக்கின்றன. என்னைப் போல சகல கலைகளையும் கற்ற வேறு ஒருவன் இருக்க முடியாது. நான் உன்னை மனமாற நேசிக்கின்றேன். நீ ஆசைப்படும் ஜடாதரன் ஓட்டாண்டி, பிச்சை எடுப்பவன். நானோ சகல செல்வங்களையும் பெற்றவன், அழகும் இளமையும் உள்ள பார்வதியே. குற்றம் குறையற்ற என்னை மணந்தால் காலாகாலத்திற்கும் நீ சுகமாக இருப்பாய் என்றார் வேதியர். பார்வதி இரு கைகளாலும் காதுகளை பொத்திக்கொண்டு அங்கிருந்து பின்பக்கமாக எழுந்து ஓடினாள். தன் தோழிகளில் அறிவில் சிறந்தவளை அழைத்து, தோழியே, இப்பொழுது இங்கு வந்திருக்கும் வயோதிகர் யாராக இருக்கலாம்? யாரோ ஒரு அரக்கன் தான் கிழவேதியனாக உருவெடுத்து வந்திருப்பான். முற்பிறவியில் நான் செய்த பாபங்கள் ஒன்று சேர்ந்துதான் இந்த கிழ உருவத்தில் வந்திருக்கின்றதோ? என் மனதை கலைத்து என் தவத்தை கெடுக்கும் எண்ணத்துடன் வந்திருப்பானோ? முதலில் வயோதிகனை இங்கிருந்து போகச் சொல்லு. இனியும் அவன் வாயால் சிவபெருமானை நிந்திப்பதை என்னால் கேட்க முடியாது. ஆதி அந்தமில்லாதவரும் ஐயனும் அறியும் அடிமுடியை தேடி காணாதவரும் அன்பர்களுக்கு அருளும் கருணாமூர்த்தியுமான மகேஸ்வரரை பற்றி சிறிதும் அறியாத அந்த மூடனை வெளியே துரத்து. அவன் ஒரு கணம் கூட இங்கு தங்கியிருக்க அருகதையற்றவன் என்று ஆத்திரத்துடன் கூறினாள். பரமேஸ்வரி ஆத்திரத்துடன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வேதிய ரூபத்தில் கிழவனாக இருந்த பரமேஸ்வரன் தேவியின் முன்னால் புன்சிரிப்பு தவழ வந்து நின்றார். மும்மூர்த்திகளில் முதன்மையானவரும் முக்கண்ணரும் மகா யோகியுமான மகாதேவன் எழில் பொங்கும் தோற்றத்துடன் காட்சியளித்து, அழகிய மங்கையே, உன் தவத்திற்கு மெச்சினோம். உனக்கு வேண்டிய வரங்களை கேள், தருகின்றோம் என்றார். பிறவிக்கடலை கடக்கும் தோணியான விஸ்வேஸ்வரன் காட்சியளித்து வரங்களை கேட்கச் சொன்னதும் பார்வதி மெய்சிலிர்த்து போனாள். நீலகண்டரின் பாதங்களை தொட்டு வணங்கி துதிக்கத் தொடங்கினாள். வேதங்களும் சாஸ்திரங்களும் புகழும் கருணாநிதியே, யோகிகளும் முனிவர்களும் துதிக்கும் தேவதேவனே, அண்ட சராசரங்களுக்கு நாயகனே, ஆதி அந்தமில்லாதவனே, அஞ்ஞானத்தை அகலச் செய்யும் சர்வேஸ்வரனே, உமக்கு கோடி நமஸ்காரம். பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் தயாபரனே, என்னுடைய ஆசை பூர்த்தியடைய என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். கருணை கடலான கருணாநிதியே, என்னை தங்களுடன் சேர்த்து கொள்ளுங்கள் என்று வேண்டினாள். பக்தர்களுக்கு அருள் புரியும் பரம தயாபரன், அப்படியே ஆகட்டும் பரமேஸ்வரியே. உனது பெற்றோர் சம்மதத்துடன் 30 முக்கோடி தேவர்கள், சித்தர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், யசர்கள், தவயோகிகள், முனிவர்கள் முன்னிலையில் உன்னை மணக்கின்றேன், கவலைப்படாதே என்று சிரித்தபடி கூறிவிட்டு மறைந்தார். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.